தற்போது வரை தொடர்ந்து உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மேலதிக ஆசனங்கள் எல்லாம் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான முழுமையான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் உத்தியோகபூர்வமாக வெளியாகிய சில முடிவுகளைத்தான் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான முடிவுகள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் இரவிலிருந்து இந்த முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் தற்பொழுது வரை, அதாவது இன்றைய தினம் காலை 10 மணி முதல் உத்தியோகபூர்வமாக வெளியான முடிவுகளைத்தான் நாங்கள் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதாவது இலங்கை முழுவதும் பல மாவட்டங்களில் இருந்தும் உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் முதலாவதாக வடக்கு மாகாணம் தொடர்பாக பார்ப்போம். அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளின் முடிவுகள் வெளியாகி விட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதாவது உத்தியோகபூர்வமான முடிவுகள் அனைத்தும் வெளியாகவில்லை, ஒரு சிலதான் வெளியாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்போது வரை வெளியாகி இருக்கின்ற அந்த உள்ளூராட்சி சபைகளின் நிலவரத்தை பார்க்கலாம். யாழ்ப்பாணம் மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 11 ஆசனங்கள், 7233 வாக்குகள். தேசிய மக்கள் சக்தி 5675 வாக்குகள், 9 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 3619 வாக்குகள், 6 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2261 வாக்குகள், 3 ஆசனங்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1655 வாக்குகள், 3 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 1106 வாக்குகள், 2 ஆசனங்கள். தமிழ் மக்கள் கூட்டணி 696 வாக்குகள், 1 ஆசனம். அதே போல யாழ்ப்பாணம் மாவட்டம் பருத்தித்துறை பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 7490 வாக்குகள், 9 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 3892 வாக்குகள், 4 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3684 வாக்குகள், 4 ஆசனங்கள். சுயேட்சை குழு 1363 வாக்குகள், 2 ஆசனங்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 927 வாக்குகள், 1 ஆசனம். அதே போல வவுனியா மாவட்டம் வவுனியா மாநகர சபை தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி 2344 வாக்குகள், 4 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2350 வாக்குகள், 4 ஆசனங்கள். இலங்கை தொழிலாளர் கட்சி 2293 வாக்குகள், 4 ஆசனங்கள். இலங்கை தமிழரசு கட்சி 2185 வாக்குகள், 3 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 1088 வாக்குகள், 2 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 647 வாக்குகள், 1 ஆசனம். ஜனநாயக தேசிய கூட்டணி 630 வாக்குகள், 1 ஆசனம். சுயேட்சை குழு 1 332 வாக்குகள், 1 ஆசனம். சுயேட்சை குழு 2 326 வாக்குகள், 1 ஆசனம். வவுனியா மாவட்டம் வெங்கலச்செட்டிகுளம் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகிருக்கின்றன. அதன் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி 2838 வாக்குகள் பெற்று 4 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 2085 வாக்குகள், 3 ஆசனங்கள். இலங்கை தமிழரசு கட்சி 1957 வாக்குகள், 3 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1661 வாக்குகள், 2 ஆசனங்கள். இலங்கை தொழிலாளர் கட்சி 1573 வாக்குகள், 2 ஆசனங்கள். ஜனநாயக தேசிய கூட்டணி 1225 வாக்குகள், 2 ஆசனங்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 626 வாக்குகள், 1 ஆசனம். சுயேட்சை குழு 2 340 வாக்குகள், 1 ஆசனம். யாழ்ப்பாணம் மாவட்டம் நெடுந்தீவு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 974 வாக்குகள், 6 ஆசனங்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 752 வாக்குகள், 4 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 412 வாக்குகள், 2 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 158 வாக்குகள், 1 ஆசனம். யாழ்ப்பாணம் மாவட்டம் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 6896 வாக்குகள், 8 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 5424 வாக்குகள், 6 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4159 வாக்குகள், 5 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 3732 வாக்குகள், 4 ஆசனங்கள். தமிழ் மக்கள் கூட்டணி 1843 வாக்குகள், 2 ஆசனங்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1675 வாக்குகள், 2 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 917 வாக்குகள், 1 ஆசனம். யாழ்ப்பாணம் மாவட்டம் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 6995 வாக்குகள், 13 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 4255 வாக்குகள், 7 ஆசனங்கள்.
தேசிய மக்கள் சக்தி 3329 வாக்குகள் 6 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2512 வாக்குகள் 4 ஆசனங்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1165 வாக்குகள் 2 ஆசனங்கள். மன்னார் மாவட்டம் மன்னார் நகரசபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 2255 வாக்குகள் 4 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 2123 வாக்குகள் 3 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 1943 வாக்குகள் 3 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1807 வாக்குகள் 2 ஆசனங்கள். தமிழ் மக்கள் கூட்டணி 1439 வாக்குகள் 2 ஆசனங்கள். இலங்கை தொழிலாளர் கட்சி 584 வாக்குகள் 1 ஆசனம். ஐக்கிய தேசிய கட்சி 535 வாக்குகள் 1 ஆசனம். மன்னார் மாவட்டம் நானாட்டான் பிரதேச தேர்தல் முடிவுகள். தேசிய மக்கள் சக்தி 4518 வாக்குகள் 6 ஆசனங்கள். இலங்கை தமிழரசு கட்சி 3006 வாக்குகள் 4 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 1856 வாக்குகள் 2 ஆசனங்கள். சுயேட்சை குழு 1380 வாக்குகள் 2 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1314 வாக்குகள் 2 ஆசனங்கள். இலங்கை தொழிலாளர் கட்சி 747 வாக்குகள் 1 ஆசனம். முல்லைத்தீவு மாவட்டம் கருத்துரைப்பட்டி பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 6306 வாக்குகள் 7 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 4407 வாக்குகள் 5 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3672 வாக்குகள் 4 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 1962 வாக்குகள் 2 ஆசனங்கள். சுயேட்சை குழு 2 1392 வாக்குகள் 1 ஆசனம். இலங்கை தொழிலாளர் கட்சி 624 வாக்குகள் 1 ஆசனம். ஐக்கிய தேசிய கூட்டணி 548 வாக்குகள் 1 ஆசனம். யாழ்ப்பாணம் மாவட்டம் பேரணி பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 2673 வாக்குகள் 8 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 1840 வாக்குகள் 4 ஆசனங்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1317 வாக்குகள் 3 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 976 வாக்குகள் 2 ஆசனங்கள். சுயேட்சை குழு 1 492 வாக்குகள் 1 ஆசனம். தமிழ் மக்கள் கூட்டணி 450 வாக்குகள் 1 ஆசனம். சுயேட்சை குழு 2 318 வாக்குகள் 1 ஆசனம். ஐக்கிய தேசிய கட்சி 314 வாக்குகள் 1 ஆசனம். சுயேட்சை குழு 3 198 வாக்குகள் 1 ஆசனம். யாழ்ப்பாணம் மாவட்டம் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 9781 வாக்குகள் 11 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 7908 வாக்குகள் 9 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 5047 வாக்குகள் 5 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 4543 வாக்குகள் 5 ஆசனங்கள். சுயேட்சை குழு 1 1910 வாக்குகள் 2 ஆசனங்கள். தமிழ் மக்கள் கூட்டணி 1662 வாக்குகள் 2 ஆசனங்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 946 வாக்குகள் 1 ஆசனம். சுயேட்சை குழு 2 531 வாக்குகள் 1 ஆசனம். யாழ்ப்பாணம் மாவட்டம் சாவச்சேரி பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2959 வாக்குகள் 6 ஆசனங்கள். இலங்கை தமிழரசு கட்சி 2594 வாக்குகள் 6 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 1445 வாக்குகள் 3 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 738 வாக்குகள் 2 ஆசனங்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 535 வாக்குகள் 1 ஆசனம். யாழ்ப்பாணம் மாவட்டம் யாழ்ப்பாணம் மாநகர சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 10370 வாக்குகள் 13 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 9124 வாக்குகள் 12 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 7702 வாக்குகள் 10 ஆசனங்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 3567 வாக்குகள் 4 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3076 வாக்குகள் 4 ஆசனங்கள். ஐக்கிய தேசிய கட்சி 587 வாக்குகள் 1 ஆசனம். ஐக்கிய மக்கள் சக்தி 464 வாக்குகள் 1 ஆசனம். மன்னார் மாவட்டம் மன்னார் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். ஐக்கிய மக்கள் சக்தி 3520 வாக்குகள் 4 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 3400 வாக்குகள் 4 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 2944 வாக்குகள் 3 ஆசனங்கள். இலங்கை தமிழரசு கட்சி 2577 வாக்குகள் 5 ஆசனங்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 2124 வாக்குகள் 2 ஆசனங்கள். இலங்கை தொழிலாளர் கட்சி 1450 வாக்குகள் 2 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 646 வாக்குகள் 1 ஆசனம். சுயேட்சை குழு 568 வாக்குகள் 1 ஆசனம். மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். ஐக்கிய மக்கள் சக்தி 3767 வாக்குகள் 5 ஆசனங்கள். இலங்கை தொழிலாளர் கட்சி 2441 வாக்குகள் 4 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 2132 வாக்குகள் 3 ஆசனங்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 1482 வாக்குகள் 2 ஆசனங்கள். சுயேட்சை குழு 611 வாக்குகள் 1 ஆசனம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 551 வாக்குகள் 1 ஆசனம்.
மன்னார் மாவட்டம் மாந்திய மேற்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 3218 வாக்குகள் 5 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 2842 வாக்குகள் 4 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2792 வாக்குகள் 4 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 2416 வாக்குகள் 4 ஆசனங்கள். இலங்கை தொழிலாளர் கட்சி 1330 வாக்குகள் 2 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 700 வாக்குகள் 1 ஆசனம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 492 வாக்குகள் 1 ஆசனம். கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 20962 வாக்குகள் 20 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 7319 வாக்குகள் 6 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5058 வாக்குகள் 4 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2712 வாக்குகள் 2 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 2195 வாக்குகள் 2 ஆசனங்கள். சுயேட்சை குழு 1664 வாக்குகள் 2 ஆசனங்கள். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி 493 வாக்குகள் 1 ஆசனம். கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 5171 வாக்குகள் 10 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2355 வாக்குகள் 3 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 1884 வாக்குகள் 3 ஆசனங்கள். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி 971 வாக்குகள் 1 ஆசனம். சுயேட்சை குழு 1 632 வாக்குகள் 1 ஆசனம். சுயேட்சை குழு 2 486 வாக்குகள் 1 ஆசனம். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 325 வாக்குகள் 1 ஆசனம். கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 3040 வாக்குகள் 6 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1511 வாக்குகள் 3 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 1349 வாக்குகள் 3 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 508 வாக்குகள் 1 ஆசனம். முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 10816 வாக்குகள் 11 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 4028 வாக்குகள் 4 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2652 வாக்குகள் 2 ஆசனங்கள். சுயேட்சை குழு 2491 வாக்குகள் 2 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1174 வாக்குகள் 1 ஆசனம். ஐக்கிய மக்கள் சக்தி 1026 வாக்குகள் 1 ஆசனம். இலங்கை தொழிலாளர் கட்சி 658 வாக்குகள் 1 ஆசனம். முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 1594 வாக்குகள் 4 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1082 வாக்குகள் 3 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 804 வாக்குகள் 2 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 605 வாக்குகள் 1 ஆசனம். தேசிய மக்கள் சக்தி 492 வாக்குகள் 1 ஆசனம். சுயேட்சை குழு 388 வாக்குகள் 1 ஆசனம். இலங்கை தொழிலாளர் கட்சி 254 வாக்குகள் 1 ஆசனம். முல்லைத்தீவு மாவட்டம் மாந்தை கிழக்கு பிரதேச தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 1364 வாக்குகள் 4 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 990 வாக்குகள் 3 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 808 வாக்குகள் 2 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 602 வாக்குகள் 2 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 500 வாக்குகள் 2 ஆசனங்கள். முல்லைத்தீவு மாவட்டம் மாந்தை கிழக்கு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 1364 வாக்குகள் 4 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 990 வாக்குகள் 3 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 808 வாக்குகள் 2 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 607 வாக்குகள் 2 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 500 வாக்குகள் 2 ஆசனங்கள். முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 1594 வாக்குகள் 4 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1082 வாக்குகள் 2 ஆசனங்கள். ஐக்கிய மக்கள் சக்தி 605 வாக்குகள் 1 ஆசனம். தேசிய மக்கள் சக்தி 492 வாக்குகள் 1 ஆசனம். சுயேட்சை குழு 388 வாக்குகள் 1 ஆசனம். இலங்கை தொழிலாளர் கட்சி 254 வாக்குகள் 1 ஆசனம். முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 10816 வாக்குகள் 11 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 4028 வாக்குகள் 4 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2652 வாக்குகள் 2 ஆசனங்கள். சுயேட்சை குழு 2491 வாக்குகள் 2 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 1174 வாக்குகள் 1 ஆசனம். ஐக்கிய மக்கள் சக்தி 1026 வாக்குகள் 1 ஆசனம். இலங்கை தொழிலாளர் கட்சி 658 வாக்குகள் 1 ஆசனம். கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 3040 வாக்குகள் 6 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 1511 வாக்குகள் 3 ஆசனங்கள். தேசிய மக்கள் சக்தி 1349 வாக்குகள் 3 ஆசனங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 508 வாக்குகள் 1 ஆசனம். கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேச சபை தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 5171 வாக்குகள் 10 ஆசனங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 2355 வாக்குகள் 3 ஆசனங்கள்.
தேசிய மக்கள் சக்தி 1884 வாக்குகள் 3 ஆசனங்கள், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 971 வாக்குகள் 1 ஆசனம், சுயேட்சைக்குழு 1 632 வாக்குகள் 1 ஆசனம், சுயேட்சைக்குழு 2 486 வாக்குகள் 1 ஆசனம், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 325 வாக்குகள் 1 ஆசனம். கிளிநொச்சி மாவட்டம் கரைச்சி பிரதேச தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி 20,962 வாக்குகள் 20 ஆசனங்கள், தேசிய மக்கள் சக்தி 7,319 வாக்குகள் 6 ஆசனங்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5,058 வாக்குகள் 4 ஆசனங்கள், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2,712 வாக்குகள் 2 ஆசனங்கள், ஐக்கிய மக்கள் சக்தி 2,195 வாக்குகள் 2 ஆசனங்கள், சுயேட்சைக்குழு 1,664 வாக்குகள் 2 ஆசனங்கள், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 493 வாக்குகள் 1 ஆசனம். இவைதான் தற்போது வரை வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி சபைகளில் இருந்து உத்தியோகபூர்வமாக வெளியான தேர்தல் முடிவுகளாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள், அடுத்தடுத்த தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம். அதை விட மாவட்ட ரீதியாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்ற சபைகளுக்கான உத்தியோகமான தேர்தல் முடிவுகள் வருகின்ற போது தனித்தனியாக மாவட்ட ரீதியாக அது தொடர்பான பதிவுகளை நான் மேற்கொள்கின்றேன். அது உங்களுக்கு இன்னுமே இலகுவாக இருக்கும். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜய்.